கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 2:10 ஒரு வசனம் வாசிக்கிறோம். அது அருமையான வசனம். ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடி 4 ஆறுகளாக பிரிந்ததாம். அது முதலாம் ஆற்றுக்கு பேரு பைசோன். அது எங்க போச்சான்? ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடினதான். அந்த ஆவிலா தேசத்துல பொண்ணு விளையுமா, அது விலை உயர்ந்த பொண்ணா. அப்ப அது மாத்திரம் அல்ல, அங்க கற்கள் விளையுமா, கோமேதக கற்கள் போன்ற கற்கள் விளையுமா, அது விலை உயர்ந்தது. அப்ப இந்த தேசத்துல ஓடுற அந்த பைசோன் நதியினாலதான் அந்த ஆசீர்வாதம் அங்க வந்தது. அப்ப ஏதேன் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஆதாம் ஏவாளோட பேசின இடம். அதனாலதான் அந்த இடத்துல இருந்து அந்த ஊற்றுக்கண் புறப்பட்டது. நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, யோவான் 7:37 வாசிக்கிறோம். அவர் சத்தமா கூப்பிட்டு சொல்றாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த என்னிடத்தில் பானம் பண்ண கடவன்னா, இந்த தண்ணீர் எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு ஊற்றப்பட்ட விசுவாசத்தை குறிக்குது. அவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து என்ன வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்ன வருமா, ஜீவ தண்ணீர்களுடைய ஊற்றுக்கண் புறப்பட்டு ஓடும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஜீவ தண்ணீருடைய நதி எதுன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியை குறிக்குது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம என்ன, ஆண்டவர் என்ன செய்யற, நம்ம செல்லும் இடமெல்லாம் என்ன ஆகுமா, எசேக்கியேல் 37 நம்ம வாசிக்கிறோம். 9:10 என்ன வாசிக்கிறோம்னா, எசேக்கியேல்ல இந்த நதி செல்லும் இடம் எங்கில் உள்ள ஜீவராசிகள் பிழைக்கும். அங்க என்ன ஆகுமா, நிறைய மச்சங்கள் உண்டாகும், நிறைய மீன்கள் வரும். அங்க வியாதியா இருந்தா இந்த நதி போறதுனால அவங்க வியாதியிலிருந்து சுகமாவாங்க. அப்ப எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கும்போது, எலியா போன இடத்துல சாரி பார்த்து விதவையினுடைய மகன் செத்துட்டான். ஆனா இவருக்குள்ள அந்த ஜீவநதி புறப்பட்டு இருந்ததுனால செத்து போன அந்த மகனை எழுப்பி கொடுத்தாருன்னு பாக்குறோம். இந்த நாளில நீங்களும் நானும் அபிஷேகத்தை பெற்ற நாம எங்க போனாலும் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வாரு, அங்க உள்ள எல்லாருக்கும் நன்மை உண்டாக கிரியை செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.